எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நமக்கு மனப்பாடமாவே தெரியும் இல்லையா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துக்க போறீங்க? இது எனக்காக. ஹல்லேலூயா. எனக்காக அவர் கிருபை எனக்கு போதும், அவர் கண்களில் கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சரீர பிரகாரமாய் நம்முடைய சரீரம் பலவீனப்படும் பொழுது நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பலவீனமானது, ஆனா உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்குமானால், ஆண்டவரே உம்முடைய பலம் என் மேல் வருமானால் அது எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உண்டு, இன்னொரு பக்கம் நிறைய பலவீனங்கள் நம்ம இருதயத்தை உருக்குகிறது இல்லையா? நிறைய பலவீனங்கள் நம்முடைய சிந்தையில நம்மளை பாதிக்கிறது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பயம் என்ற ஒரு காரியம் சாதாரணமா நீ பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு பயம் கொண்டு வரும் பாருங்க. இரவும் பகலும் அதை நினைத்து நினைத்து, அந்த பயம் என்றது ஒரு பொல்லாத ஆவி, அது நம்மளை அப்படியே பலவீனப்படுத்துகிறது இல்லையா? அநேக நேரங்களில் ஐயோ என் கணவருக்கு எதுவும் ஆயிருமோ, மனைவிக்கு எதுவும் ஆயிருமோ, அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமோ, வெளியில் போயிருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருமோ. ஒரு சகோதரி சொல்லும் பொழுது, சமீபத்தில் பேசும்பொழுது சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தின் ஆவி என்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா எதோ ஆயிருமோ, ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னா எதுவும் ஆயிருமோ, ஏதாவது தவறாக நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, தேவையில்லாத யோசனைகள், நெகட்டிவ் தாட்ஸ். ஹல்லேலூயா. அது யார் கொண்டு வருகிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதில்லை, பயம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு நம்ம அந்த பயம் வரும்போது பாருங்க, சரீரம் பலவீனப்படுகிறது, நமக்கு எதுவுமே செய்ய முடியல, நம்முடைய ஆவியில ஆத்துமாவில் அப்படியே ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. எதுவுமே செய்யறதற்கு பலன் இல்லை, ஒரு காரியத்தை செய்வதற்கு பலன் இல்லை, ஜெபிப்பதற்கு கூட பலன் இல்லாம செய்கிறது இந்த பயம் என்ற ஒரு பலவீனம். ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், எனக்கும் இந்த காரியத்துல ரொம்ப பயமா இருக்கு. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுல 12ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அங்க பார்க்கிறோம் பலன் இல்லை, ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஏராளமான கூட்டம் சூழ்ந்து வருகிறது, எதிர்காலத்தை குறித்ததான பயம். இதை எப்படி சந்திக்க போகிறோம், இந்த காரியத்துல எப்படி நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம், அவ்வளோ பலன் இல்லையே, நமக்கு அவ்வளோ படைபலம் இல்லையே, அவ்வளோ சாமர்த்தியமான வீரர்கள் இல்லையே, எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? பயம் வந்தோடனே பாருங்க, அவர் சொல்லுகிறார், எதிர்த்து நிற்க பலன் இல்லை. சில நேரம் நம்ம ஜெபிக்க பலன் இல்லை. அந்த காரியத்தை, பிசாசு பயத்தை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து ஜெபிக்க நமக்கு பலன் இல்லை. அப்படியே அந்த தாட்ஸ்லேயே ஒருவேளை நீங்க இன்றைக்கு கூட சில பயத்தோட நீங்க வந்திருக்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம், ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். இந்த பயம் உங்களை ஒருவேளை இன்னைக்கு பலவீனப்படுத்தி இருக்கலாம். இந்த பயம் ஒருவேளை உங்களை நிற்க முடியாம, ஜெபிக்க முடியாம, ஒரு இடத்துக்கு நீங்க போய் பேசக்கூட உங்களை கூனி குறுகி உங்களை அப்படியே உட்கார வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர், அந்த ஆசா சொல்லுகிறார், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவுவது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா?
பகைஞனையும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. வாயினால் பலன். அது என்ன பலன் தெரியுமா? துதிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க நமக்கு ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. துதிக்க கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? பகைஞரையும் பழிக்காரரையும் அடக்கி போட. நமக்கு யாரு பகைஞர்? ஹல்லேலூயா. மாமியார் இல்ல, மாமனார் இல்ல, நாத்தனார் இல்ல, பிசாசானவன். ஹல்லேலூயா. பிசாசானவனை, அந்த பயத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை அடக்கி போடுவதற்கான ஆயுதம் என்ன தெரியுமா? துதி. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பயம்? எதிர்கால பயமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, நான் இறந்துருவேனோ, நான் இல்லாம போயிருவேனா, நான் இறந்துட்டா என் பிள்ளைகளை யார் பாப்பா? இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகளை நம்ம எதிர்த்து நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல நாட்களாக ஒருவேளை இந்த பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். சொல்லுங்க ஆண்டவர், எனக்கு பயமுள்ள ஆவி இல்ல, எனக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற தேவையில்லாத சிந்தனைகள், ஹல்லேலூயா, சில நேரத்துல அதை நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி ரொம்ப காரியங்கள்ல பயந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சிந்தையில பலவீனப்படுத்துகிற இந்த பிசாசை அடக்கி போட நான் உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, நான் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு நீங்க பலன் கொடுக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்க பலவீனப்பட்டு இருக்கலாம், இந்த பயம் எங்களை ஆண்டவரே பலவீனப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் தேவரீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஆண்டவரே, இந்த பலவீனத்துல, இந்த பயமாகிய காரியத்துல எங்களை பலப்படுத்துவீராக. பிசாசை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலனை தருவீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவு நேரத்துல படுக்கையில இருக்கும் பொழுது ஆண்டவரே வருகிற தேவையில்லாத தாட்ஸ் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயந்து ஒருவேளை சரீரத்துல பலவீனம் வந்திருக்கலாம். ஆண்டவரே, சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, ஆண்டவரே, இந்த பயத்தில் நாவியிலிருந்து ஒரு பூரண விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில பயத்தின் நாவியை கொண்டு வருகிற பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பயத்தின் நாவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. அப்பா, எங்களை பலன் உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால முடிசூட்டுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலன் தாரும் பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் தோல்வி வேளைகளில் பலன் தாரும் பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் தோல்வி வேளைகளில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்வோம், பயத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார், பலனாய் மாற்றி விட்டார், உங்களை பலவான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா
ஏதாவது பயம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? திரும்ப அதுக்குள்ளேயே போய்விடாம வேதத்தை எடுத்து வாசிங்க, பாடல்களை கேளுங்க, விசுவாச அறிக்கைகளை செய்யுங்க. பிசாசு ஓடி போயிடுவான். ஹalleluya, ஹalleluya. அவனால நிற்க முடியாத வசனத்தை எதிர்த்து. ஹalleluya, ஹalleluya. மற்றொரு காரியம் நம்மை மிகவும் பலவீனப்படுத்துகிறது என்ன தெரியுமா? மனுஷருடைய நிந்தையான வார்த்தைகள். அன்றைக்கு ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அவதூறான வார்த்தைகளை பேசும் பொழுது பாருங்க, 2 ராஜாக்கள்ல நம்ம பார்க்கிறோம் அந்த காரியத்தை. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த ரப்சாக்கே பேசுகிற நிந்தையான வார்த்தைகள். அந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டுட்டு எசேக்கியா ராஜாவால் அங்க இருக்க முடியல. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அவ்வளோ நிந்தையான வார்த்தைகள், அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு, அவ்வளோ நெருக்கமா இருக்கு. அங்க நிற்க அவர்களுக்கு பலன் இல்லை. அந்த நிந்தையான வார்த்தைகள் தாவீது கூட சொல்லுகிறார் இல்லையா? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சில வார்த்தைகள், மனிதர்களுடைய வார்த்தைகள், அந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாம பலன் இல்லாம அப்படியே கூனி குறுகி உங்க பெட்ல நீங்க ஒரு வேளை படுத்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்ல நான் ஏதாவது எனக்கு இங்க நன்மை கிடைக்குமா, ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டாரா, இந்த நிந்தையை மாற்ற மாட்டாரா என்று ஒரு வேளை வந்திருக்கலாம். உங்க நிந்தை நிமித்தம் ஏற்பட்ட அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹalleluya, ஹalleluya. அங்க பாருங்க, அங்க எசேக்கியா ராஜா ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுது அங்க ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அவங்களுக்கு பலன் இல்லதான், அந்த நிந்தையை சகிப்பதற்கு பலன் இல்லை, எதிர்ப்பதற்கு பலன் இல்லை. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய பலன் அங்க செயல்பட்டது. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். ஹalleluya. நிந்தையை மாற்றினார். இப்படி ஆயிருமோ, என் குடும்பம் நிந்தைக்குள்ளாயிருமோ, நாங்க சிறைப்பட்டு போயிருவோமோ, என் பிள்ளைகள் இப்படியே போயிருவாங்களோ. நிந்தை உங்களை பலவீனப்படுத்துகிறதா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறதா? இன்னைக்கு நீங்க விடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஹalleluya. அன்றைக்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களால அவனை எதிர்த்து நிற்க முடியல. நிந்தை, அந்த வார்த்தைகளை கூட கேட்க அவங்களால முடியல. அவனை எதிர்த்து அங்க வந்து நிற்க யாருமே இல்லை. சில நேரத்துல சிலருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியாம, ஒரு திருமணத்துக்கு போக முடியாம, ஒரு வீட்டு காரியத்துக்கு போக முடியாம, நம்ம அந்த நபர்களை ஃபேஸே பண்ண வேண்டாம் நீங்க சில நேரம் நினைப்பீங்க இல்லையா? ஆனா தாவீதால அங்க போய் நிற்க முடிந்தது. ஹalleluya. ஏன்னா தாவீதுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஹalleluya. தாவீது பெரிய பலவானா கிடையாது, யுத்த வீரனா கிடையாது, ஒரு சிறுவன். ஆனா சிறுவனுக்குள்ள கர்த்தருடைய கிருபை, அவருடைய பலம் இறங்கினது. ஹalleluya. இன்றைக்கு நம்ம நிந்தைக்குள்ளாக போயிருக்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கையிலும் நிந்தை. ஆனா அன்னாள் அங்க பெனினாலோட பேசல, அவருடைய கணவரான எல்கானாவோட பேசல. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுது அங்க அழகாய் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நீங்க பார்ப்பீங்க என்றால், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்ட. பலவான்களின் வில் முறிந்தது. உலகத்துல பலவான்களா இருக்கிறவர்கள், உலகத்தின் கண்கள்ல பலவானா இருக்கிறவர்களின் வில்கள்லாம் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஹalleluya. நிந்தைக்குள்ளாக்கப்பட்டவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஹalleluya. அன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கை தள்ளாட்டமா இருந்தது. ஹalleluya. அவளுடைய வாழ்க்கை நிந்தைக்குள்ளா இருந்தது, அவமானமா இருந்தது.
இருந்தது. ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல அவருக்கு கிருபை கிடைத்ததுனால பாருங்க, அவள் பலத்தினால் இடை கட்டப்பட்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவமானத்தினால நீங்க கூனி குறுகி அப்படியே நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம். அவமானத்தினால வெளியில போக முடியாம, அவமானத்தினால ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்ய முடியாம இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளாடினவர்களையோ அவர் பலத்தினால் இடை கட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், ஆண்டவரே இந்த அவமானத்துல உம்முடைய பலன் எனக்கு வருமானால் அதை எனக்கு மேன்மையாய் மாற்றுவீர். ஹல்லேலூயா. ஏன்னா அண்ணால் பாடுறாங்க, என் கொம்பு உயர்ந்துள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார். ஒரு காலத்துல அவமானம் தான், வெட்கம் தான், நிந்தை தான். ஆனா அதுவே வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த நிந்தையான பாதையில அன்னாள் உம்மிடத்துல வந்தது போல நாங்க மனுஷரிடத்துல போகலப்பா. மனுஷருடைய வார்த்தையில நாங்க சாட்டிஸ்ஃபை ஆக விரும்பல. சில நேரம் மனுஷர்களிடத்துல போனா அவங்க பேசினா நல்லா இருக்கும், அவங்க கிட்ட நம்முடைய காரியத்தை கொட்டிட்டா நல்லா இருக்கும். இல்ல, அவர்கள் கிட்ட பேசுறது விருதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்ன நிந்தைகள், ஒருவேளை பிள்ளைகளினால சில நிந்தைகள் ஏற்பட்டிருக்கலாம், குடிக்கார கணவர்னால நிந்தை ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்துல நீங்கள் கடன் பாரத்தினால நிந்தை ஏற்பட்டிருக்கலாம். எல்லா காரியத்திலும் உங்களை பலவானாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நிந்தை அனுபவித்த சகல தேசத்திலும் ஆண்டவரே கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. எந்த பிள்ளையினால நிந்தை அனுபவித்தார்களோ அவர்கள் நிமித்தம், ஹல்லேலூயா, அதே பிள்ளையின் நிமித்தம் அந்த குடும்பத்தின் தலையை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி ஒளிந்தது போல சில நேரம் ஓடி ஒளிற சமயங்கள் இருக்கிறதப்பா. அவங்க பாத்திரக்கூடாது, அவங்க கண்கள்ல பற்றக்கூடாது என்று ஆண்டவரை மறைந்து மறைந்து வாழ்கிற வாழ்க்கை இருந்தது உண்மைதான். ஆனாலும் தேவரீர் எங்கள் தள்ளாடின கால்களை, ஹல்லேலூயா, எங்கள் தள்ளாடின கால்களை நீர் பலப்படுத்த போகிறீர். எங்களை பலவானாய் மாற்ற போகிறீர். எங்கள் கொம்பை உயர்த்த போகிறீர். ஆண்டவர், எங்கள் அவமானத்தை நீர் புரட்டி போட போகிறீரப்பா. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அவமான பாதை எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்குமானால் கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்குமானால் இந்த காரியத்துல ஒரு மாற்றுதலை, ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நீர் ஏற்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவே முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவே முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே.
வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நிந்தைகளை அவமானங்களை அங்க பார்க்கிறோம். என் வாய் திறந்தது. ஹல்லேலூயா. சில நேரத்துல பேச முடியாம, மறு உத்தரவு சொல்ல முடியாம, ஒருவேளை அவ்வளோ நிந்தைக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம். அது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம் பாதைகளை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மற்றொரு காரியம் நம்ம பார்க்கலாமா? நீதிமொழிகள் 24 நீதிமொழிகள் 10 நம்ம வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தாவீதுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது பாருங்களேன். 1 சாமுவேல் 30 நம்ம பார்க்கிறோம் அந்த காரியத்தை. 1 சாமுவேல் 30 4 நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தாவீதும் அவருடைய மனுஷரையும் அமலேக்கியர் அங்க வந்து அவங்களுடைய காரியங்கள், ஸ்திரீகள், அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அப்பொழுது நம்ம பார்க்கிறோம் 4 பார்க்கும் பொழுது பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6 நம்ம பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டமான ஒரு பாதை, ஒரு நெருக்கமான பாதை வரும் பொழுது அங்க பார்க்கிறோம் பலனற்று போகிறார்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நம் பலனை அடுத்த காரியம் எது நம்மை பலவீனப்படுத்துகிறது தெரியுமா? சோர்வுக்குள்ளாக்கி நம்மளை அழ அழ வைக்கிற காரியங்களை கொண்டு வந்து பிசாசு நம்மளை பலவீனப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், இன்னைக்கு காலையில கூட நான் கண்ணீர் வடிச்சிட்டு வந்தேன், ராத்திரி எல்லாம் நான் அழுதேன், இந்த காரியம் எனக்கு நெருக்கமா இருக்கு. சில நேரத்துல காரியங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் இருதயத்துல ஒரு நெருக்கம் இல்லையா? பணம் இருக்கு, பிள்ளைகள் லைஃப் செட்டில் ஆயிருச்சு, வேலை இருக்கு, ஒரு குறையும் இல்லை, ஆனா இருதயத்துல ஒரு நெருக்கம், இருதயத்துல ஒரு பாரம், சோர்வை கொண்டு வருகிறது பிசாசுடைய கிரியை. அந்த பாரத்தை கொண்டு வந்து பாருங்க, இப்ப ஈஸியா எல்லாரும் டிப்ரெஷன் சொல்லிடுறாங்க. ஆனா அது பிசாசுடைய தந்திரம். அது அந்த டிப்ரெஷன் கொண்டு வந்து அப்படியே படுக்க வைத்து பலனற்று போய் ஜெபிக்க விடாம, பைபிள் வாசிக்க விடாம, காரியங்கள், வீட்டு காரியங்களை கூட கவனிக்க விடாம, செய்ய வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றாம, நம்மளை ஒரு தகப்பனாய் தாயாய் நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை கூட நிறைவேற்ற முடியாம செய்கிறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே படுத்திருப்பது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அவன் அழுதான், ஆனா கர்த்தருக்குள் தன்னை ஒரு பாயிண்ட்ல வரும்போது திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அழுது கொண்டே இருப்பது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம், சோர்வு வரும்பொழுது அப்படியே படுக்கிறார், எழும்புகிறார், என்ன செய்கிறார்? சாப்பிடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, படுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எழும்புறது, அழுறது, அப்படியே தூங்குறது, அப்படி எழும்பி
சாப்பிட்டுட்டு திரும்ப படுக்கிறது. அது ஆண்டவர் சித்தம் அல்ல. எலியாவே எழுந்து வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. ஹல்லேலூயா. அப்பம் இருக்கிறது, எழுந்து வா. மனுஷருக்கு ஏன் பயப்படுகிற, எழுந்து வா. ஹல்லேலூயா. மறைவிடங்களில் இருந்து எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு படுத்திருப்பது ஆண்டவர் சித்தம் அல்ல. டிப்ரெஷன் ஆண்டவர் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அது பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு பிசாசுக்கு விட்டு கொடுக்க போறோமா, இல்ல பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போறோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நெருக்கம்தான், கஷ்டம்தான், ஆனா அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் நம்முடைய பலன் குறுகினது. நம்ம பலன் எதுல இருக்கிறது? நம்முடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிறதா, நம்முடைய பணத்தில் இருக்கிறதா? இல்லை, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பலன். ஹல்லேலூயா. ஆவியினால நம்மளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதில்ல, ஆவியினால ஜெபிக்கிறதில்ல. ஒரு காலத்தில் பெற்ற அபிஷேகத்தை அவித்து போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ஜெபித்தாலே ஒரு ஜெபமும் ஓட மாட்டேங்க. அப்போ எப்படி நம்முடைய சரீரத்தில் நம்முடைய உள்ளான மனிதன் எப்படி பலவானா இருக்க முடியும்? இன்றைக்கு நம்மளை பலவீனப்படுத்துகிற இந்த சோர்வை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்னாள் சோர்ந்து சோர்ந்து அழுது அழுது உட்கார்ந்து இருந்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா போகும் பொழுது அன்னாள் மாத்திரம் அழுது கொண்டு இருப்பாள். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடும் பொழுது அன்னாள் மாத்திரம் அழுது கொண்டு இருப்பாள். ஆனா அதே அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். எப்பொழுது தெரியுமா? அவள் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது. இன்றைக்கு நம்ம எழுந்து ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே நான் இனிமேல் நான் படுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே பிசாசே எங்களை அழுத்த முடியாது. ஹல்லேலூயா. அந்த படுக்கை எங்களை ஆட்கொள்ள முடியாது. அந்த டிப்ரெஷன் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள முடியாது. எங்கள் சிந்தையை ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் எழுந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கட்ட, நாங்கள் எழுந்து எங்கள் பிள்ளைகளை வளர்க்க, நாங்கள் எழுந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய சொல்லுங்க. நான் என்ன ஊழியத்தை செய்ய போறேன்? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு அடிமை பெண் அவள் எழுந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினாள் நாகமான் வீட்டுல. ஹல்லேலூயா. நம்மளால செய்ய முடியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சோர்வின் நாவியை என் வீட்டில் இருந்து, ஒருவேளை நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம், உங்க மனைவி அப்படி இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகள் இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, என் வீட்டில் இருந்து நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த சோர்வின் நாவிக்கு என்னுடைய வீட்டில் இடமில்லை, என் எல்லையில இடமில்லை. ஹல்லேலூயா. பிசாசே உன்னை நான் கடிந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சிந்தையை சிறையாக்குகிற பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக. எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், மற்றவர்கள் பேசின காரியத்தையே திரும்ப திரும்ப யோசித்து, இப்ப நடந்த காரியத்தையே திரும்ப திரும்ப யோசித்து உங்களை நீங்களே கசப்பாக்கி கொண்டது போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க சமூகத்துல அன்னாளை போல தெரியப்படுத்துகிறோம். சொல்லுங்க, இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துவீராக. உள்ளான மனிதன்ல ஒரு புதிய ஆவி உண்டாவதாக. கேளுங்க, உள்ளான மனிதனை உயிர் செத்து போன அவயவங்களை உயிர்ப்பிக்கிறவரே, ஆண்டவரே இந்த மங்கி போன திரியை ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. ஆண்டவரே அபிஷேகத்தில் ஆண்டவரே பின்னடைந்து போனவர்களை ஆண்டவரை திரும்பவும் மீண்டும் ஆண்டவரை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்க. சொல்லுவீங்களா? என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யுங்க. சந்தோஷத்தினால என் பாத்திரம் நிரம்பணும். ஆண்டவரே நன்றியால் என் பாத்திரம் நிரம்பணும். ஆவியானவரே உடைய அபிஷேகத்தினால பாத்திரம் நிரம்பணும். பாத்திரம் எல்லாம் வற்றி போய் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை அபிஷேகத்தினால என்னை நிரம்பி வழிய செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாத ஜீவ ஊற்று. சோர்வெல்லாம் மாறுவதாக,
அது வற்றாது அபிஷேக ஊற்று. ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஹalleluya. அது வற்றாது ஆவியில நிரம்பி. ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும். எனக்குள்ளே ஜீவமூற்று, எனக்குள்ளே ஜீவமூற்று. அது வற்றாது ஒரு நாளும். 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 ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வற்றாது ஒரு நாள்.